நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உம்மை போல வேறொரு தேவன் இல்லை. வல்லமையிலும் பரிசுத்தத்திலும் மகத்துவத்திலும் மகிமையிலும் ஆண்டவரே நீரே வல்லமையுள்ளவர், நீரே ஒருவரே பெரியவர். ஆண்டவரே உம்மை போல வேறு தேவன் இல்லை. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அநாதி அன்புக்காக எங்கள் மீது வைத்திருக்கிற கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்கள், அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பன், இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. பாடல்களை பாடுகிற இசைக்கருவிகளை வாசிக்கிற உம்முடைய தாசர்கள் மேல் உம்முடைய அபிஷேகம் தங்கியிருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, திருவிருந்த ஆராதனை கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பந்தி ஆசீர்வதித்தருளும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. துதி கனம் மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 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 ஹல்லேலூயா. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலை ஒருவேளை கடினமானதாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அது கடினம் அல்ல. அவருடைய வல்லமையினாலே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். அவருடைய வார்த்தையின் மூலம் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்று அவர் தருவார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 20, 21, 22 ஆகிய வசனங்களிலே ஈசாக்கு ஒரு துறவை வெட்டுகின்றான். அந்த கேராரூர் மேய்ப்பர் அந்த இடத்திலே வாக்குவாதம் செய்கிறார்கள். ஆகவே அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறான். மறுபடியும் வேறொரு இடத்திலே வந்து இன்னொரு துறவை அவன் வெட்டுகிறான். அந்த இடத்திலும் அவர்கள் வாக்குவாதம் செய்கிறார்கள். அதற்கு சித்தனா என்று பெயரிடுகிறான். இன்னொரு துறவை வேறொரு இடத்திலே அவன் போய் வெட்டுகிறான். அந்த இடத்திலே அவர்கள் வந்து வாக்குவாதம் செய்யவில்லை. அந்த வாக்குவாதம் பண்ணாத துறவுக்கு நாம் பலுகும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். கர்த்தர் அன்று இரவே அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் பெருக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே அவர் திறந்த வாசலை நம் முன்னே வைத்திருக்கிறார். தடைகள் இன்றி நாம் அதிலே பிரவேசிக்கும்படியாக அவர் நமக்கு உதவி செய்கின்றார். சிறியவர்களாகிய நம்மை பெருகச் செய்து நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே நாம் இந்த பாடலை பாடி தேவனை துதித்து ஆராதிப்போம். பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா,
வல்லமையால சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால வெங்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால இருப்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா இயேசுக்கு போனதால கவலையே இல்ல சித்தனாவும் போனதால கவலையே இல்ல இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகபோத்த தந்தீங்க கிருபையினால இயேசுக்கு போனதால கவலையே இல்ல சித்தனாவும் போனதால கவலையே இல்ல இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகபோத்த தந்தீங்க கிருபையினால நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிருபைகளில் மகிழ்கிறோம் நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க நான் நினைச்ச கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க நான் நினைச்ச கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா எல்லாரும் நன்றி 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 தேவா உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிரியைகளில் வாழுகிறோம் நாதா நன்றி 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 தேவா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி 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 தேவா உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா ஆமென் கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் ஆமென் ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயமான காரியங்களை அவர் நம் வாழ்விலே செய்திருக்கிறார் ஆகவே அவருக்கு நாம் நம்முடைய முழு மனதோடு கூட நன்றி செலுத்த வேண்டும் நம்முடைய தாழ்வில் நம்மை நோக்கி பார்த்து
நம் கரத்தை பிடித்து தூக்கி அவர் உயரத்திலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர். எப்பொழுதும் நம்மை மறவாமல் நம்முடைய நினைவாகவே இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பர். நம்மை குறைவின்றி நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கின்றார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரச் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எண்ணில்லாத நன்மைகளை நம் வாழ்வில் செய்த நம் தேவனை இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் கரங்களை தட்டி ஸ்தோத்திர பலிகளை இந்த நேரத்திலே நாம் ஏறெடுப்போம். இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். நான் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீர், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்து தயவாய் கரம் பிடித்து தூக்கினே. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபை
செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் என் முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். அவரே நம்முடைய பலன். அவர் நம் கேடகமாயிருக்கிறார். நாம் அவரை மாத்திரமே நம்பி இருக்க வேண்டும். அவர் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். நம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு நம்மை எல்லா விதமான இடுக்கண்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் நம்மை விலக்கி விடுவித்து காக்கிற தேவன் அவர். நம்மை ரட்சித்த தேவன் அவர். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை போஷித்து நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் போற்றுவோம், உயர்த்துவோம், ஆராதிப்போம். நீரென் பலனும் என் கேடகமாம், உம்மை தான் நம்பியிருந்தேன். நீரென் பலனும் என் கேடகமாம், உம்மை தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜானியே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜானியே.
மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நம் கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவர் கரங்கள் மாத்திரமே நம்முடைய ஆதாரமாய் இருக்கிறது. தகுதி இல்லாத நம்மை அவருடைய கிருபையினால் தகுதிப்படுத்தி இருக்கிறார். நம்மை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நாம் துவங்கிய காரியத்தை இறுதி வரை நம்மோடு கூட இருந்து முடிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் தாமதமானாலும் நம் தரிசனத்தை அடையச் செய்கிறவர் அவர் மாத்திரமே. அவர் நன்மையானதை செய்து முடிப்பார். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே.
துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் வல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த அற்புதமான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுதும் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர். இந்த அற்புதமான நாளிலும் கூட நீர் எங்களை ஒன்று கூட்டி நம்முடைய தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். விவரிக்க முடியாத நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதமான அதிசயமான காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எண்ணில்லாத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வழியே இல்லாத இடங்களிலே வழியை உண்டாக்குகிற தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் இப்படி இருக்கிறதற்கு தகுதியே இல்லை, ஆனாலும் உம்முடைய கிருபை எங்களை தகுதிப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி நன்றி ஆண்டவரே. நாங்கள் எடுத்த காரியங்களிலே நீர் கடைசி வரை எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறீர், வருகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த காரியங்களில் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி அந்த காரியம் நன்மையாய் முடிய நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். திறந்த வாசலை நீர் எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறீர். தடைகள் இல்லாமல் அதிலே நாங்கள் உட்பிரவேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் வாழுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்கிற கிரியைகளிலே நாங்கள் மகிழ்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆராதனை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிறவர்களுக்கு அது ஔஷதமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. அந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நம் கரங்களிலே காணிக்கையும் தசம பாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். நாம் அறிக்கையிட்டுவோம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறேன். ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீர் என் மெய்ப்பராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. ஆசீர்வாதம் என்னுடையது, பெருக்கம் என்னுடையது, ஏராளம் தாராளம் என்னுடையதாக இருக்கிறது. உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 121, சங்கீதம் 121, ஆரோகண சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ சிறவேளை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். இதே மாடல் நாம் இங்கே பார்க்குறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, 1ஆம் வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த 121ஆம் சங்கீதம் இது ஒரு ஆரோகண சங்கீதம். என்னென்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சபைக்கு, அதாவது எருசலேம் நகரத்துக்கு தேவனுடைய சபை அங்கே இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை ஆசரிக்கும்படி போவாங்க பாருங்க. இப்போ போகும்பொழுது அவர்கள் இந்த பிரயாண தூரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்த்தரை நோக்கி அவர் யார் என்பதை துதித்து பாடி கொண்டே போவார்கள். அவர் யாராக இருக்கிறார்? நம்ம நினைக்கிறோம் அவங்க தன்னுடைய பிரயாணத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க, நம்ம எங்க பாடணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜீவிய பயணமாக இருக்குது. இந்த பூமியில் கர்த்தர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இந்த வாழ்க்கை அவருக்காக வாழும்படி. அப்போது பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வருகிறது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய பிரயாணத்தில் கர்த்தரை நோக்கி அவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது இந்த சங்கீதம் 121 ERV ஈஸி டு ரீட் வெர்ஷன் தமிழில் எப்படி வருது பார்த்தீங்கன்னா, அது இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆலயத்திற்கு போகும்போது பாடப்படும் பாடல் அப்படின்னு. தேவனுடைய சபைக்கு போகும்போது அவர்கள் பாடுறாங்க பாருங்க, நான் மலைகளுக்கு நேராக பார்க்கிறேன், ஆனால் எனக்கு உதவி உண்மையாக எங்கிருந்து வரப்போகிறது. ஒரு கேள்வி எழுப்புறாங்க முதல் வசனத்தில். ஆலயத்துக்கு போகிறேன், முதல் வசனத்தில் பார்க்குறாங்க, எனக்கு உதவி எங்கிருந்து வரும் அப்படின்னு. 2ஆம் வசனம் சொல்லுவது பாருங்க, ஒரு கேள்வி எழுப்பி அதற்கு ஒரு பதிலை 2ஆம் வசனம் சொல்லுகிறது. எங்கன்னா, எனக்கு உதவி பரலோகத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடமிருந்து வரும் அப்படின்னு பார்க்குறாங்க. உதவி எங்கேருந்து வரப்போகிறது அப்படின்னு கண்ணோக்கி பார்க்கும் பொழுது 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, எனக்கு உதவி பரலோகத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடமிருந்து வருகிறது. ஆனால் இந்த வசனம் சொல்லுவது பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ அவங்க போகும்பொழுது கர்த்தரை நோக்கி அவர்கள் பார்க்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் உதவி எங்கேருந்து வரப்போகிறது அப்படின்னு பாடலாக பாடுறாங்க. இந்த கர்த்தர் யார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க வெளிப்படுத்துகிறார்கள். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இயற்கையாகவே அவர்கள் சுற்றி இருக்கிற இந்த சாதி ஜனங்கள்லாம் நிறைய சாதி ஜனங்கள் இருந்தாங்க. அவங்க இந்த இயற்கையை தெய்வமாக கொண்டு வணங்கியிருந்தாங்க. அப்போது இயற்கையை தெய்வமாக கொண்டு வணங்கும் பொழுது எப்படின்னா, அவங்க இந்த காற்று, நெருப்பு, மலை, பர்வதம், இப்பேற்பட்ட காரியம் அவர்களுக்கு தேவனாக இருந்தது. ஆனால் மற்ற ஜனங்கள் பார்க்குறாங்க, இந்த இயற்கையை பார்க்குறாங்க. அவனுடைய மனது இருட்டுனால, அதாவது இருள்னால அடைஞ்சிருக்கிறது. அதனால் தேவன் யார் என்பது அவர்களுக்கு அறிய மனதில்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கண் என்ன பார்க்குது அப்படின்னா, அந்த இயற்கையை பார்க்குறது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, மலைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த மலை உண்டாக்கினவர், இயற்கையை உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கும் மேலான தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தான் இஸ்ரவேலின் தேவன். அந்த தேவனை நோக்கி பார்க்குறேன், அங்கேருந்து எங்களுக்கு உதவி வருகிறது.
அப்போ அவங்க ஏதோ பார்க்குறாங்க, ஆனால் இவங்க பார்க்குறாங்க தேவனை நோக்கி பார்க்குறாங்க. ஆனால் அடுத்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, 3-4 சொல்லுது பாருங்க. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், இதோ சிறவலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பாருங்க, வலது பக்கத்தில், வலது பாரிசத்தில் வலது இடத்துல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, வலது பக்கம், ரைட் ஹேண்ட் அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல. என்னென்ன இஸ்ரவேல் ஜனங்கள் போருக்கு போகும்பொழுது ராணுவ அதிகாரிகள் ராணுவ வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டில் வந்து கேடயத்தை பிடிப்பாங்க, ஷீல்டு பிடிச்சிப்பாங்க, கேடயம். இந்த ஷீல்டு பாருங்க, லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கும்பொழுது இந்த பக்கம் முழுவதும் அவர்களை பாதுகாக்கும். இந்த ரைட் ஹேண்டில் என்னென்னா ஒரு பெரிய கேப் இருக்கு, பெரிய ஒரு கேப் இருக்கும் பாருங்க. இந்த ரைட் ஹேண்டில் யார் வேணா வந்து தாக்கக்கூடும். என்ன பண்ணுவாங்கன்னா, ராணுவ அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு நபரை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டில் கேடயத்தை பிடிக்கிறாங்க, அந்த பக்கம் முழுவதும் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் ரைட் ஹேண்டில் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு கேப் இருக்குது, என்ன எங்கேருந்தோனா வேணால் ஆபத்து வரலாம். அதே தான் பாருங்க, பிசாசு என்ன பண்ணுறான், பல விதமான துன்பங்களை கொண்டு வரான், பல விதமான சோதனைகள் கொண்டு வரான், பிரச்சனைகள் கொண்டு வரான். எல்லாமே அவன் கொண்டு வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் அட்டாக் பண்ண பார்க்குறான். ஒரு பெரிய கேப் இருக்குது. அதனால் இந்த வசனம் சொல்லுறது பாருங்க, வலது பக்கத்திலே அவர் நிழலாக இருக்கிறார். என்ன பண்ணுறாருன்னா, முழுவதையும் நம்மை அவர் பாதுகாக்கிறார். இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்ப முடியல. இந்த காலகட்டத்தில் நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சனை பக்கத்தில் ராணுவ அதிகாரிகள் வச்சாங்க, பெரிய கேப் இருந்தது. பெரிய கேப் இருந்தாலும் சரி, நம்பிக்கைக்குரிய எந்த மனுஷனும் இல்லை, எந்த மனுஷனை நம்ப முடியல, அப்பேற்பட்ட ஒரு உலகமாக இருக்கிறது. ஆனால் பல சோதனைகள் வரும்பொழுது, இன்னல்கள் இடர்கள் வரும்பொழுது, பல பிரச்சனைகள் வரும்பொழுது அது எப்பேற்பட்டதாக இருக்குது. மோதி அடிக்கும் பொழுது என்ன பண்ணுறது அப்படின்னா, அதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே தான் ஒரு வசனம் ஏசாயா 25:4 சொல்லப்படுது பாருங்க. ஏசாயா 25:4 அதை ERV டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன் பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பை தேவன் அங்கே கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னா, தேவன் யார் என்பது இந்த அதிகாரம் சொல்லுவது. தேவனை துதிக்கும் ஒரு அதிகாரம், தேவனை புகழ்ந்து பாடுகிற ஒரு அதிகாரம். இந்த 4ஆம் வசனத்தில் சொல்ற பாருங்க, கர்த்தாவே நீர் பாதுகாப்பு தேவைப்படுகிற ஏழை ஜனங்களுக்கு பாதுகாப்பான இடம். இந்த ஜனங்களை தோற்கடிக்க பல பிரச்சனைகள் தொடங்கும், ஆனால் நீர் அவர்களை பாதுகாப்பீர். கர்த்தவர் நீர் வெள்ளத்திலிருந்தும் வெப்பத்திலிருந்தும் ஜனங்களை காப்பாற்றும் வீடு போல இருக்கிறீர். தொல்லைகளெல்லாம் பயங்கரமான காற்றும் மற்றும் மழை போன்று இருக்கும். மழை சுவரை தாக்கி கீழே விழி செய்யும், ஆனால் வீட்டிற்குள் உள்ள ஜனங்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். பாருங்க என்ன சொல்லுது பாருங்க, பல பிரச்சனைகள், வெப்பம், அலை, மழை எல்லாம் வந்து மோதி அடிக்கிறது. கேப் இருக்கா பார்க்குது. அதே போல என்ன பண்றான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில, ஏதாவது ஒரு கேப், ஏதாவது ஒரு அம்பு விடலாமா நான் ரெடியா வெயிட் பண்றேன், சோதனை அனுப்புறதுக்கு, பிரச்சனைகள் அனுப்புறதுக்கு, தொல்லைகளை அனுப்புறதுக்கு. இந்த வசனம் சொல்லுது, 121ஆம் சங்கீதம் நம்மளுக்கு அழகா இப்படி சொல்லுது பாருங்க. 5ஆம் வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார். அவர் இருக்கிறார், சுத்தி மதிலா இருக்கிறாரு. அவர் நம்மளை வீடு போல காக்கிறார். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்தாலும் சரி, அதாவது சோதிக்கப்படுறதுக்கு முன்பாகவே அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சில பேர் சோதனை வந்தாலே விழுந்துடுறாங்க. தேவன் என்ன பண்றாருன்னா, தெரியும் சோதனை வந்தால் அந்த மனுஷன் விழுந்துருவான் அப்படின்னு. சோதனை வர்றதுக்கு முன்பாகவே கர்த்தர் என்ன பண்றாருன்னா, சில மனிதர்களை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பல சோதனைகள் வந்தாலும் சோதனையில் தப்பித்து போகக்கூடிய ஒரு வழியை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவர் தான் இயேசு, தேவகுமாரன். நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எப்படின்னா, கல்வாரி சிலுவை நிழலுக்குள்ள நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். வியாதி வந்து மோதுகிறது, தரித்திரம் வந்து மோதுகிறது, குடும்ப பிரச்சனை வந்து மோதுகிறது, தோல்வி வந்து மோதுகிறது, தனிமை வந்து மோதுகிறது. எல்லாவற்றிலும் இருந்து யார் நம்மளை விடுதலையாக்க கூடும்னா, ஜீவாதிபதி தேவகுமாரன் நம்மளை விடுதலையாக்க கூடும். அப்போ அவர் நம்மளை சுற்றி நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எல்லா விதத்திலும் அவர் நம்மளுக்கு நிழலாக இருக்கிறார். இப்போ மற்ற தேவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி மற்ற இயற்கையாக தேவர்கள் இருக்கிறார்கள் பாருங்க. அவர்கள் நம்பிக்கை இந்த இயற்கைக்கு உட்பட்டு இருக்கிறது. நான் இஸ்ரவேல் ஜனங்களோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனை அவர்கள் நம்புகிறார்கள். அதனால தான் வசனம் சொல்வது, அவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை, அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் வலது பக்கத்தில் இருக்கிறார்.
இப்போ எவ்வளோ பெரிய கேப் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த மனுஷனை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இவரை நம்பிக்கைக்குரிய ஒரு நாயகனாக நம்ம வைக்கும் பொழுது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, முன்னாடி வழியே இல்லைனாலும் சரி, நமக்காக அவர் வழியை திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறாங்க, முன்னாடி வழி இல்லை, செங்கடல் இருக்குது. தேவன் சொல்றாரு, உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து நீட்டுன்றாரு. செங்கடல் தானாய் பிளக்கிறது. வெட்டாந்தரையில் நடக்கிற போல அவர்கள் நடக்கிறார்கள். நான் சொல்ற பல பிரச்சனைகள் இந்த பூமியில வரும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. நான் கூட நினைச்சேன் பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் நினைச்சேன். கிறிஸ்தவ வாழ்க்கை பைபிள் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல, படித்து முடிச்சுட்டு ஓஹோன்னு போயிடலான்னு நினச்சேன். இல்லை, ஒரு படி இருக்கிறது. கர்த்தர் கற்றுக் கொடுக்குறார். வேதம் சொல்லுது, அவரே சொல்றாரு, உபத்திரமும் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் அப்படின்ற. சேர் அப் திறன். அவர் நம்மளை தைரியப்படுத்துகிறார். தேவகுமாரன் இந்த பூமியில வாழ்ந்தப்போ பிசாஸ் அவர்கிட்டே பேசுறான். இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும்ன்றான். பாருங்க, அவர்கிட்ட பிசாஸ் வரான். அப்போ நிச்சயமா பல சோதனைகள் பிரச்சனைகள் வரும். ஆனா பயப்பட வேண்டாம். ஆனா கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். வலது பக்கத்துல நமக்கு நிழலா இருக்கிறாருன்னா கூடவே இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில மோசேயோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார். ஆனா இப்போ விசேஷமா என்ன நடக்குது அப்படின்னா, கிருபையின் காலகட்டத்தில் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் நம்மளை பாதுகாக்க முடியும். ஆனா பிரச்சனைகள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, தனிமையின் உணர்ச்சிகள் வரும்பொழுது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். நான் அவருடைய ஜனம், அவர் அளிக்கும் நன்மையினால் நான் திருப்தியாவேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் என் வாழ்வில் நடப்பிப்பார். என் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை எனக்கு தருவார். என் தேவனாகிய கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ணுகிறார். என் விண்ணப்பத்தை அவர் கேட்பார். என் கண்ணீரை அவர் காண்பார். என்னை அவர் குணமாக்குவார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரச் செய்வார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையும் காலை முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமைகளிலே மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கிறோம். இன்றைக்கு நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு.